இந்தியால காதல் சின்னம்னு சொன்னாலே ஷாஜகான் மும்தாஜ்காக கட்டின தாஜ்மஹால் தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனா தாஜ்மஹாலுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுல சோழ மன்னரால ஒரு காதல் சின்னம் கட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சோழ வரலாற்றோட புகழ உச்சிக்கு கொண்டு போன ராஜேந்திர சோழனோட வீரம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜேந்திர சோழன் அவரோட காதலிக்காக ஒரு புகழ் பெற்ற காதல் சின்னமும் கட்டியிருக்காரு. அந்த காதல் சின்னத்தை பத்தியும் அவரோட காதலை பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோழ நாட்டோட புகழ்மிக்க வணிகனான கோவலனும் நாட்டிய பெண்மணியும் அழகியுமான மாதவிக்கும் இருந்த காதலை பத்தி சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியத்துல படிச்சிருப்போம். ஆனா அவங்களாம் உண்மையா வாழ்ந்தாங்களா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் கிபி 1012 இருந்து 1044 வரைக்கும் மன்னரா இருந்திருக்காரு. கடாரத்தை வென்றவர்னு புகழப்படுற ராஜேந்திர சோழனோட உள்ளத்தை வெற்றி கொண்ட காதலியா திகழ்ந்தவங்க தான் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி பறவை நங்கை. கிபி 11ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழனும் ஆடல் பணிபுரியும் பெண்மணியும் காதல் கொண்டு காதலுக்கு ஒரு இலக்கணமே வகுத்திருக்காங்க. சோழ சாம்ராஜ்யத்தை கடல் கடந்து பரவ செய்த மிகப்பெரிய மாவீரன் ராஜேந்திர சோழனோட காதலி தான் பறவை நங்கையார். இந்த காதல் பெரும்பாலும் யாரும் அறியாத ஒன்னாவே இருந்துட்டு இருக்கு. பறவை நாயகி ஆடல் பாடல் மட்டும் இல்லாம இறைப்பணிலையும் தன்னை ஈடுபடுத்தி இருந்தாங்க. இவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு ராஜேந்திர சோழனோட பட்டத்தரசிக்கு கூட கிடைக்கலன்னு சொல்லலாம். காதலியோட விருப்பப்படி ராஜேந்திரன் தனது 16ஆம் ஆட்சி ஆண்டான கிபி 1028 தொடங்கி 18ஆம் ஆட்சி ஆண்டான கிபி 1030 2 வருஷத்துல கற்கோவில சிறப்பா வடிவமைச்சிருக்காரு. இது அவரோட கல்வெட்டுலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கோவில் தான் இப்போ திருவாரூர்ல இருக்க தியாகேசர் கோவில் ஆகும். கல்வெட்டுல கற்கோவிலாக அமைத்ததுடன் மட்டுமல்லாது அந்த கோவிலின் வெளிப்புறம் தொடங்கி கலச பகுதி வரையில் வாயில் உட்புறம் முழுவதும் பொன்வேய்ந்தான். கருவறை கதவுகளுக்கும் முன்புற தூண்களுக்கும் செம்பினால் தகடு சாத்தினான். இதற்காக 111 பொன்னும் 48 பழம் செம்பொன்னும் செலவிட்டான். வழிபாட்டிற்காக 28 குத்து விளக்குகள், ஆயிரக்கணக்கான களஞ்சி எடை கொண்ட பொன் ஆபரணங்கள், 428 முத்துக்கள், 7 மாணிக்க கற்கள், 36 வைரங்கள், எண்ணற்ற மரகத கற்கள், வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றை நன்கொடையாக அளித்தான் உள்ளிட்ட தகவல்கள் கல்வெட்டுகள் மூலமா தெரிய வருது. பறவை நங்கையோட ஆசைப்படி கட்டி முடிக்கப்பட்ட கோவிலுக்கு குடமுழுக்கு விழாவும் சிறப்பா நடத்தப்பட்டுச்சு. அப்போ சோழ மன்னன் ராஜேந்திரன் அவருக்கு பக்கத்துல தன்னோட காதலியான பறவை நங்கைய உட்கார வச்சு தேர்ல பவனி வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் இறைவனை தரிசிச்ச இடத்துல ஒரு குத்து விளக்கு நினைவு சின்னமா ஏத்தி இருக்காங்க பறவை நங்கை. இது அவரோட கல்வெட்டுல உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவரும் அணுக்கியர் பறவை நங்கையரும் நிற்குமிட தெரியும் குத்து விளக்கொன்றுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த திருவாரூர் கோவில்ல ராஜேந்திர சோழனோட பறவை நங்கைக்கு கல் சிற்பம் எடுக்கப்பட்டு தினசரி பூஜை பண்றதுக்கு ராஜேந்திரனோட மகனான ராஜாதிராஜன் நிலங்களை கொடுத்திருக்காருன்னு திருவாரூர் கல்வெட்டு தெரிவிக்குது. இன்னைக்கும் இந்த சிற்பம் அங்க இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த சிற்பத்தோட தலையில கிரீட மகுடமும் இடையில ஆடையும் கழுத்துல பல அணிகலன்களும் பெற்று ராஜேந்திரன் நின்ற நிலையில வணங்கியவாறு இருக்காரு. அவரோட பக்கத்துல பறவை அழகிய கொண்டையோடையும் பல மடிப்புகள் உள்ள ஆடை அணிய பெற்று வணங்கியவாறு இருக்காங்க. இது எல்லாமே ராஜேந்திர சோழன் அவரோட காதலியான பறவை நங்கை மீது எந்த அளவுக்கு அளவு கடந்த அன்பு வச்சிருக்காருங்கிறத நிரூபிக்கிற விதமா இருக்கு. சோழ வரலாற்றுல ராஜேந்திர சோழன் எந்த அளவுக்கு சிறப்பான இடம் பிடிச்சிருந்தாரோ அதே மாதிரி அவரோட இதயத்துல பறவை நங்கை சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காங்க. இத ராஜேந்திர சோழனோட மகன்கள் பறவை நங்கைக்கு திருமேனி எடுத்து வழிபாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். கோவில் மட்டும் இல்லாம பறவை நங்கையார் மேல இருந்த அதீத காதலை வெளிப்படுத்துற விதமா ராஜேந்திர சோழன் விழுப்புரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமம் ஒண்ணுக்கு பறவைபுரம்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ அது பனையபுரம்னு அழைக்கப்படுது. இந்த ஊர் ராஜராஜ வளநாட்டில் பனையூர் நாட்டு, பொறையூர் நாட்டு, தனியூர், பறவைபுரம்னு கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த கோவில்ல உள்ள இறைவன் பறவை ஈஸ்வரன் உடையார்னு குறிப்பிடுறாங்க. ராஜேந்திரன் பறவை நங்கை உறவை ராஜேந்திரனோட வம்சங்களும் மதிச்சிருக்காங்க. ராஜேந்திரனோட மகனான ராஜாதிராஜன் பறவை நங்கைக்கும் தன் தந்தைக்கும் தகுந்த மரியாதைகளை அவங்க இறந்த பிறகு செஞ்சிருக்காரு. ராஜாதிராஜனுக்கு அடுத்த அரியணை ஏறிய 2ஆம் ராஜேந்திரனோ தன் தந்தையான ராஜேந்திரன் தாயா பார்த்த பறவை ஆகிய 2 பேருக்கும் திருமேனிகள் செஞ்சு பறவை ஈஸ்வரனுடையார் கோவில்ல பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அவங்க பிறந்த நாட்கள்ல விழாக்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு வந்த வீர ராஜேந்திர சோழனும் இதே மாதிரி பறவை பேர்ல பல நன்கொடைகளை செஞ்சிருக்காரு. மகன்கள் தந்தையோட காதலை போற்றுறது இருக்கட்டும், அதன் பிறகு வந்த பேர பிள்ளைகளுமான அதிராஜேந்திரனும் முதல் குலோத்துங்க சோழனும் கூட பறவைபுரம் ஈசன் ஆலயத்துக்கு பல சேவைகள் செஞ்சு பறவை நங்கையாருக்கு பெருமையை சேர்த்திருக்காங்க. முதலாம் ராஜேந்திரனோட காதலியான பறவை நங்கை பத்தி சிதம்பரம், திருவாரூர், பனையபுரம் போன்ற இடங்கள்ல கல்வெட்டுகள் இருக்கு. அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் சாலையில பறவை நங்கை நல்லூர்ன்ற ஊர் இருந்துச்சு.
இன்னைக்கு அது பறவைன்னு அழைக்கப்படுது. உண்மையான உறவை வெளிப்படுத்துற காதல் அந்த காலத்திலும் மதிச்சு போற்றப்பட்டிருக்குங்கிறதுக்கு இவங்களோட வரலாறு மிகப்பெரிய உதாரணமா இருந்துட்டு இருக்கு. காதலுக்கு தாஜ்மஹாலை உதாரணமா வச்சு காதல் பண்றவங்க உண்மையான காதலுக்கு இனிமே ராஜேந்திர சோழன் பறவை நங்கையோட காதலையும் காதல் சின்னமா அவங்களுக்காக கட்டப்பட்ட கோவிலையும் உதாரணமா பார்த்தா தமிழ் மன்னர்களோட கலாச்சாரம் போற்றப்படுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல.